அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது எல்லா தேர்வுக்குமே பொதுவான ஒரு அடிப்படையில தான் இந்த கேள்விகள, இங்க இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ பார்க்குறோம். அதுல முதல்ல தமிழகம் சார்ந்த பார்த்தீங்கன்னா, வைக்கம் விருது அப்படிங்கிறது இந்த வாரம் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேன்மொழி சௌந்தரராஜன் அவர்களுக்கு இந்த வருஷத்துக்கான வைக்கம் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வைக்கம் விருத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு தமிழக அரசாங்கம் கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா, எப்படி பெரியார் தமிழகத்திலிருந்து வைக்கம் போய், அ ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில போய் அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினாரோ, அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில இன்னொரு மாநிலத்தில இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடியவர்களுக்கு இந்த வைக்கம் விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. அந்த வகையில போன வருஷம் பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவ சேர்ந்த தேவனூர் மகாதேவா அப்படிங்கிறவருக்கு முதல் விருது வழங்கப்பட்டிருக்கும். 2வது விருது இந்த வருஷம் அமெரிக்காவ சேர்ந்த ஒரு சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். அவங்க தான் தேன்மொழி சௌந்தரராஜன். இந்திய வம்சாவளியா இருந்தாலும் அமெரிக்கால தான் அவங்க வசிச்சுட்டு வராங்க. சரியா? அவங்களுக்கு இந்த வருஷத்துக்கான விருத தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பீகார தொடர்ந்து தமிழகத்திலயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது நடக்கப் போகுது. ஓகேவா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளா இந்த எலக்டோரல் ரோல்ஸ் வாக்காளர் பட்டியல அப்டேட் பண்றது தான் அதோட மீனிங். சரிங்களா? இத 2 விதமா இருக்கு. வருஷம் வருஷம் எலக்டோரல் ரோல்ஸ அப்டேட் பண்ணுவாங்க. அதுல என்ன பண்ண முடியும்னா, புது வாக்காளர்கள சேர்க்க முடியும். இந்த அட்ரஸ மாத்துறது, ஃபோன் அந்த மாரியான சின்ன சின்ன விஷயங்கள மாத்துறதெல்லாம் இந்த வருஷம் வருஷம் பண்ணக்கூடிய அப்டேட்ல பண்ணுவாங்க. இந்த எஸ்ஐஆர்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, யாரெல்லாம் இறந்துட்டாங்க, யாரெல்லாம் மைக்ரேட் ஆயி வேற ஊருக்கு போயிட்டாங்க, வேற மாநிலங்களுக்கு போயிட்டாங்க, அந்த மாரியான இருக்கக்கூடிய ஆட்கள ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த டூப்ளிகேட் என்ட்ரீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அது தமிழகத்துல நடக்கப் போகுது. அதை ஒட்டி பார்க்கிறப்ப தமிழகத்துல 6,36,12,950 வாக்காளர்கள் இருக்காங்க. அதுல ஆண் வாக்காளர்கள விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 9,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அடுத்து கிண்டி தேசிய பூங்கா வளாகத்துல பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடல் ஆமைகளுக்கான ஒரு பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்த கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இத ஒரு செய்தியா நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ அந்த கடல் ஆமைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையம் எங்க இருக்கு அப்படின்னா, கிண்டி தேசிய பூங்கால இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்திய அளவுல இருக்கக்கூடிய செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, டெல்லியைச் சேர்ந்த இந்த குச்சிப்புடி கலைஞர் அருணிமா குமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய உயரிய விருதான பிரிட்டிஷ் எம்பயர் பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு. முதல்ல ஒரு குச்சிப்புடி கலைஞருக்கு இந்த பிரிட்டிஷ் எம்பயர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அதனால முக்கியத்துவம் வாய்ந்து இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிஎம் ஸ்ரீ திட்டத்துல பார்த்தீங்கன்னா, தமிழகம் சேராம இருக்காங்க. அதனால மத்திய அரசாங்கம் இந்த சமக்ர சிக்ஷா ஃபண்டிங்க நமக்கு தராம இருக்காங்க. சரியா? அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் கேரளாவிலயும் இருக்கு. பிஎம் ஸ்ரீ திட்டத்துல அவங்க சேராம இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஃபண்டிங்லாம் வராம இருக்கு. கேரளா கவர்ன்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க கேஷ் கிரன்ச் சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அதாவது நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு கேரளாவுல. அதனால அந்த நிதிகள பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஎம் ஸ்ரீ திட்டத்துல இணையறதாக கேரளா அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பொலிட்டிக்கல் பேக்லாஷ் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. எதிர்க்கட்சிகள்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணனால, இப்போ அந்த ஒரு முடிவுக்கு மறுபரிசீலனை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது சமீபத்துல வங்கக்கடல்ல ஒரு புயல் உருவாகி இருந்துச்சு. அந்த புயலுக்கு மோந்தா அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருந்தாங்க. இந்த மோந்தா அப்படிங்கிற பெயர் யார் வச்சிருந்தாங்க அப்படின்னா, தாய்லாந்து நாடு இந்த மோந்தா அப்படிங்கிற பெயர் வச்சிருந்தாங்க. இந்த மோந்தா அப்படிங்கிற பெயருக்கு அழகான மலர் அல்லது மனம் வீசும் மலர் அப்படின்னு சொல்லி அந்த அதற்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக இருக்கு. சரிங்களா? இந்த சைக்ளோன் எங்க லேண்ட்ஃபால் ஆச்சு, எங்க கரைய கடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காக்கிநாடா அப்படிங்கிற ஆந்திர பிரதேஷ் பகுதியில லேண்ட்ஃபால் ஆயிருக்கு. சரியா? கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா அவர்கள் இருக்காரு இல்லையா? அவருக்கு பார்த்தீங்கன்னா, கௌரவ ராணுவ பதவி அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. என்ன அ ஒரு பதவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெப்டினன்ட் கர்னல் அப்படிங்கிற அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது உலகம் சார்ந்த செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, அ இப்போ இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, கொசுக்கள் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அதிகமா இருக்கு. அத நம்மனால பார்க்க முடியுது. சரிங்களா? மழைக்கு முன்னாடி, மழைக்கு அப்புறம்னு சொல்லி நம்மளே பார்த்தோம்னா, கொசுவோட அந்த இன்டென்சிட்டி அதிகமாயிருக்கு. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஐஸ்லாந்து அப்படிங்கிற நாட்டுல கொசுக்களே இல்லாத ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ஐஸ்லாந்து தான். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அங்க கொசுக்கள் கண்டறியப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியாயிருக்கு. அந்த கொசுக்கள ஆய்வு பண்ணி பார்க்கிறப்ப, அந்த கொசுக்கள் எல்லாமே குளிர்காலத்தையும் தாங்கக்கூடிய திறன் கொண்ட குளிசெட்டா அன்னியுலாட்டா அப்படிங்கிற இந்த வகையைச் சேர்ந்த கொசுக்கள் அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்கு. சரிங்களா? ஐஸ்லாந்து அப்படிங்கிறது நமக்கு ஆர்க்டிக் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். ரொம்பவே குளிர் பிரதேசமா இருக்கும். அந்த குளிரையும் தாங்கக்கூடிய அளவுல திறன் கொண்ட கொசுக்கள் உருவாகி இருக்கு. சரியா? சோ இது கிளைமேட் சேஞ்சோட ஒரு டைரக்ட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி இங்க குடுத்திருக்காங்க.
வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிவியல் சார்ந்த செய்திகள். ஆக்சுவலி இன்னைக்கு நவம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2, 5/26 அந்த 5:26 பிஎம் அப்ப பிஎஸ்எல்வி சாரி இஸ்ரோ வந்து ஒரு லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. என்னன்னா LVM-3 அப்படிங்கிற ராக்கெட்ட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேட்டலைட்ட வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, CMS-02. CMS-02 அப்படிங்கிறது மிலிட்டரி கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த சேட்டலைட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்னன்னா GSAT-7R அப்படிங்கிறது இந்த சேட்டலைட்டோட இன்னொரு பேரு. ஸோ இந்த சேட்டலைட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 4000 கிலோவுக்கு மேல இருக்கும். அதனால தான் எந்த ஒரு சேட்டலைட்டும் 4000 கிலோவுக்கு மேல இருந்துச்சுன்னா, அத நம்மனால LVM-3 வச்சு தான் அனுப்ப முடியும். லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட CMS-02 அப்படிங்கிற இந்த சேட்டலைட்டோட கூடுதலா ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய ப்ளூ போர்ட் 6 அப்படிங்கிற சேட்டலைட்டையும் நம்ம சேர்த்து அனுப்பி விட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ இது அறிவியல் சார்ந்த முக்கியமான செய்தி. லான்ச் டேட்டு, என்ன லான்ச் வெஹிக்கிள், என்ன சேட்டலைட் இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. கடைசியா பார்க்குறப்ப விளையாட்டு சார்ந்த செய்திகள்ல, இந்த வேர்ல்ட் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் வந்து எங்க நடந்துகிட்டு இருக்குன்னா, நான்ஜிங் அப்படிங்கிற இடத்துல சீனாவுல வந்து நடந்துகிட்டு இருக்கு. சரியா? வேர்ல்ட் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் உலக வில்வித்தை போட்டி. ஓகேவா? ஸோ இதுல இந்திய அணியைச் சேர்ந்த ஜோதி சுரேகா அப்படிங்கிறவங்க வெண்கல பதக்கம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டி. ஏசியன் யூத் கேம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பஹ்ரைன் நாட்டோட மனாமா அப்படிங்கிற சிட்டில நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? மனாமா அப்படிங்கிறது தான் கேப்பிட்டல் சிட்டி. ஓகேவா? ஸோ இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய கபடி அணி வந்து பெண்களுக்கான கபடி அணி வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஆண்களுக்கான கபடி அணியுமே வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபேமஸா தமிழகத்த சேர்ந்த கார்த்திகா அப்படிங்கிறவங்க வந்து வின் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா, தமிழக முதலமைச்சர் கூட இவங்களுக்கு கூப்ட்டு ரூ. 25,00,000 வந்து ஒரு ஊக்கத்தொகை வந்து வழங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ போத் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வாரம் நடந்த முக்கியமான செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.